ஹாய் கைஸ், மே முதல் வாரத்துக்கான அனிமி அண்ட் கார்ட்டூன் நியூஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரமும் உங்களுக்காக நிறைய அனிமி அண்ட் கார்ட்டூன் நியூஸை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நான் உங்கள் கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேயரும். சேனலுக்கு நியூ கேமரா வந்திருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஒன் பீஸோட லைவ் ஆக்ஷன் அப்டேட் பற்றி தான். 2023 ஒன் பீஸ் அவங்களோட லைவ் ஆக்ஷன் சீரீஸை நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் அவங்க ஓனாவே இதை ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த சீரிஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி லைவ் ஆக்ஷனா கிரியேட் பண்ணப்பட்ட எந்த ஒரு அனிமி சீரிஸுமே பாக்குறது மாதிரி இல்ல. ஆனா இந்த ஒன் பீஸ் லைவ் ஆக்ஷன் சீரிஸ் ஹார்ட் கோர் ஒன் பீஸ் ஆடியன்ஸுக்கு மட்டும் இல்லாம நியூவா ஒன் பீஸ் சீரிஸை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறவங்களுக்குமே நல்ல ஒரு அனுபவத்தை தான் கொடுத்துச்சு. அதனாலேயே ஒன் பீஸோட ஆடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமானாங்கன்னு சொல்லலாம். ஸோ இது தொடர்ந்து இந்த சீரிஸ்க்கான 2வது சீசனுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். 2025 தான் இதை ஏர் பண்ண போறதா இப்போதைக்கு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுருக்காங்க. இந்த வருஷம் ஜூனுக்கு அப்புறமா இதோட படப்பிடிப்புகளை ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு சீரிஸை மறுபடியும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பை த வே இந்த சீரிஸ் ஹிட் ஆனதுனாலேயே இதே மாதிரி நிறைய சீரிஸையும் லைவ் ஆக்ஷன்ல கொண்டு வர்றது மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா ஒன் பஞ்ச் மேன் சீரிஸை ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் டைரக்டரான ஜஸ்டின் லின் டைரக்ட் பண்ண போறதா ஒரு ரூமர் கூட இருக்குது. இதுக்கான ஸ்கிரிப்ட் ரைட்டிங் போயிட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சீரீஸ்ல ஒன் பஞ்ச் மேனா நடிக்க போறது நம்ம ராக்கா தான் இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்துட்டு இருக்குது. இது எந்த அளவு கரெக்டான நியூஸ்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நிறைய சேனல்ஸ்ல இதை பத்தின வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கிறத நீங்க பார்த்திருக்க முடியும். அதனாலதான் இந்த இடத்துல அதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த பர்னிச்சரை உடைக்காம விட்டா நல்லா இருக்கும் தான் தோணுது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பழக்கமும் சமீப காலமா பரவிட்டு இருக்குது. அதாவது ஒரு பெரிய அனிமியோட ஃபேமை யூஸ் பண்ணி இன்னொரு அனிமிக்கு புகழ் சேர்க்கிறவனும் சில ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கிறாங்க சில ஸ்டுடியோஸ். அவங்கள்ட்ட ரைட்ஸ் இருக்கிறதுனாலயே இந்த விஷயத்தை அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அது நல்ல விஷயம் தான். என்ன கேட்டீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச அனிமி இன்னொரு இடத்துல திடீர்னு மென்ஷன் ஆகி வரும்போது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும். அந்த வகையில புக்கேயோக்கு பேட்டரி அப்படிங்கிற ஒரு அனிமில டிராகன் பால் சீரிஸோட ஐகானிக் ஃபார்மான சூப்பர் சைன் ஃபார்மை ஷோ பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா இது ஒரு பேஸ்பால் சம்பந்தப்பட்ட அனிமி தான். ஸோ ஒரு அக்ரெசிவான மூமெண்ட் இது அப்படிங்கிறத மக்களுக்கு போர்ட்ரேட் பண்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு அனிமேஷன் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால டிராகன் பால் ஃபேன்ஸும் ஒரு சின்ன ஹைப் ஆகி இந்த அனிமி வாட்ச் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலா இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். இதே மாதிரி தான் சமீபத்தில் டெட்பூல் காமிக் சீரீஸ்ல செயின்சா மேனோட ஒரு ரெஃபரன்ஸை வச்சிருந்தாங்க. அது டெட்பூலே பண்றது மாதிரியும் அதுல சித்தரிக்கப்பட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு பேஜில் ஜுஜுட்சு கைசனோட மெயின் லீடையே போர்ட்ரேட் பண்றது மாதிரியான டிராயிங் கூட இடம்பெற்று இருந்துச்சு. இது எல்லாமே அந்த காமிக்கு ஒரு ஹைப்பு சேர்க்கிற விதமாக தான் அமைஞ்சிருக்குது. அண்ட் டெட்பூல்ல இதுக்கு முன்னவே இந்த மாதிரியான ரெஃபரன்ஸ்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. நம்மளும் கூட இதை பத்தின ஒரு டீட்டெயிலை நருட்டோ ரெஃபரன்ஸ் இன் அதர் சீரிஸ் அப்படிங்கிற வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டீட்டெயில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுவும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அடுத்த பார்க்க போறது பாய் அண்ட் ஹெரான். இந்த மூவியை WB வாங்கினதுக்கு அப்புறமா இந்தியாவில் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது மாதிரி போன வாரத்துக்கான அனிமி நியூஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இதை தொடர்ந்து இதுக்கான ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மே 10ஆம் தேதி தான் இதை ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. பட் தியேட்டர்ஸை பத்தி இன்னும் சொல்லல. மேக்ஸிமம் மால்ஸ்ல தான் ரிலீஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. குறிப்பா PVR தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருக்கிறேன். அடுத்த பார்க்க போறது ஒன் பீஸோட ஒரு டீடைல் தான். தற்போதைக்கு ஒன் பீஸ் அனிமி நல்லாவே பேசப்பட்டு இருக்கிற சீரிஸா இருக்குது. அண்ட் இதுக்கான அப்டேட்டும் எவ்ரி வீக் ரிலீஸ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சில வீக் தாமதமானாலும் சில வீக் நல்லாவே பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் ஃபேன்ஸ் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து இந்த சீரீஸை உயிர்ப்போட வச்சிருக்கிறதுக்காக இன்னொரு மெயின் கேரக்டரோட இந்த சீரீஸை விரிவுபடுத்துறாங்க. அதாவது ஒன் பீஸை சேர்ந்த ஜோரோக்கு இன்னொரு நாவலை கிரியேட் பண்றாங்க. அந்த நாவல்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா லூஃபிக்கு கூட ஜோரோ சேர்றதுக்கு முன்னாடி அவனோட லைஃப் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்றதா தான் அமைய போகுது. ஜூன் 4, 2024 இது ரிலீஸ் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் பீஸ் லவர் சேராது இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த நாவலை செக் அவுட் பண்ணிட்டு உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பார்க்க போறது நியூஸும் சொல்ல முடியாது, பட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்ஸ்டாகிராமில் MRB நெட்வொர்க் அப்படிங்கிறது மாதிரி ஒரு இன்ஸ்டா பேஜ் இருக்குது. இவங்களை பற்றி தான் நிறைய இன்ஸ்டா பேஜில் இப்போதைக்கு மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க ஜாப்பனீஸில் ரிலீஸ் ஆகிற மங்காவாக இருந்தாலும் சரி, அமெரிக்கன் கார்ட்டூன்ஸாக இருந்தாலும் சரி, லைவ் ஆக்ஷன் சீரீஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு அஃபிஷியலான டப் பண்ணப்பட்டிருந்துச்சுன்னா அந்த டப்பிங்கான போஸ்டர்ஸை கிரியேட் பண்ணுறாங்க. அதாவது இப்போ தமிழில் ஏதாவது ஒரு அனிமி கிரன்ச்சி ரோலில் மேக் பண்ணப்பட்டுச்சுன்னா அதுக்கான தமிழ் போஸ்டர்ஸை கிரியேட் பண்ணுறாங்க. ஒரிஜினல் போஸ்டர்ஸ் மாதிரி அந்த போஸ்டர்ஸ் இருக்குது. அதில் தமிழ் லாங்குவேஜை ஆட் பண்றாங்க. தமிழ் மட்டும் கிடையாது, ஹிந்தி, தெலுங்கு கூட பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்குது இவங்களோட போஸ்டர்ஸ். பக்காவா ஒரிஜினல் மாதிரியே ஒரு டிசைன் பண்றாரு. ஆக்சுவலா இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது.
இத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுனா நீங்களும் செக் அவுட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். நீங்க இதுக்கு முன்னாடி உங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா, கீழ கமெண்ட்ல சொல்லுங்க உங்களோட தாட்ஸ. அண்ட் அடுத்ததா போக போறது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம். நம்ம ஊர்ல என்னதான் இப்ப அனிமி ஃபேமஸ் ஆயிட்டு இருந்தாலும் கூட, நம்ம ஊரோட ஒரிஜினல் ரியாலிட்டியான கார்ட்டூன் ஷோஸும் சரி, நம்ம ஊரோட அனிமேட்டர்ஸும் சரி, என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் வந்ததும் என்னை யோசிக்க வச்சுது. அதாவது பாகிஸ்தான்ல இருந்து ஒரு அனிமேஷன் மூவியோட ப்ரோமோ ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்குது. அத பார்க்கும்போது தான் எனக்கு இந்த கேள்வி மனசுக்குள்ள வந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த மூவியோட நேம் தி கிளாஸ் ஒர்க்கர் அப்படிங்கிறது தான். பாகிஸ்தான்ல இருந்தே இந்த மாதிரியான ஒரு அனிமேஷன் மூவி கிரியேட் பண்ணப்பட்டு வெளிவரது ஒரு பயங்கரமான விஷயம் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எப்படி இதெல்லாம் மேக் பண்ணி வெளிவிடுறதுக்கு அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் பட்ஜெட் கிடைக்குது, இதை எதை நம்பி அவங்க ரிலீஸ் பண்றாங்க, அவ்வளோ பெரிய ஹிட் ஆகுமா அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு தோணுது. இதை வச்சு என்ன தப்பா நினைக்காதீங்க, இப்படி ஒரு கண்ட்ரியை இதை ரிலீஸ் பண்றானேன்னு சொல்லிட்டு. உண்மையை பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துல இந்தியாவோட காம்படேட் பண்ற சூழ்நிலையில இப்போதைக்கு பாகிஸ்தான் இல்ல, அவங்க கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கிறாங்க. ஆனா அப்படி இருந்தாலுமே இப்படி ஒரு அனிமேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை கிரியேட் பண்ற நிறுவனம் ரொம்ப அழகா எஃபோர்ட் போட்டு நல்ல ஒரு அனிமேஷன் குவாலிட்டியோட இதை ரிலீஸ் பண்றாங்க. இதுக்காக கிட்டத்தட்ட 10 வருஷமா அவங்க போராடி இருக்காங்க அந்த நிறுவனம். அது ஒரு பெரிய விஷயம் சொல்லலாம். இப்போ இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா டப்பிங் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஆனா நம்மளோட ஒரிஜினல் அனிமேஷன் எங்க, இந்தியாவுக்குன்னு பேசப்படுற அனிமேஷன்னா எது அப்படிங்கறது சொல்லி பார்த்தோம்னா சில குப்பையான அனிமேஷன் இருக்கிற ஷோஸ் மட்டும் தான் என் கண்ணு முன்னாடி வருதுன்னு சொல்லலாம். அதோட ஸ்டோரியும் கூட நல்லா இருந்தா பரவாயில்ல, அதுவும் கூட மலுமட்டித்தனமா ரொம்பவே கேவலமா தான் இருக்குது. என்ன சொல்றீங்க, அப்படிதான் என்னால பேச முடியுதுன்னு சொல்லலாம். அவ்வளோ கடுப்பா இருக்குது. இவங்களோட குவாலிட்டியை பாருங்களேன், இன்னும் எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க, அவங்களோட நாட்டை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாடுமே ஒரு பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட நாட்டோட புகழ் வேற இடங்கள்ல பேசப்படணும். அதுக்கு இந்த அனிமேஷனுங்கிற ஒரு விஷயம் இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணுங்கிறது என்னோட நம்பிக்கை. இந்தியாவில் ஜப்பானை பத்தி நிறையவே தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கு அனிமியும் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். இன்னுமே நிறைய பேர் ஜப்பான் போறது அவங்களோட கனவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் அனிமி தான். நம்ம ஊர்ல இருந்து ரிலீஸ் ஆகிற பாலிவுட் சினிமாவை பார்த்து தான் நிறைய பேர் இந்தியானா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு டைம்ல அனிமேஷன்ல கூட எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை, இங்க இருந்து ஒரு நல்ல ஒரு கார்ட்டூனோ நல்ல ஒரு சீரிஸோ இல்ல நல்ல ஒரு மூவியோ கூட ரிலீஸ் ஆகல அப்படிங்கறது நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமா இருக்குது. பை த வே இந்த கிளாஸ் ஒர்க்கருங்கிற மூவியை பத்தி பார்த்தோம்னா ஜூலை 26, 2024 ரிலீஸ் ஆகிறதுக்காக பிளான் வச்சிருக்காங்க. பாகிஸ்தான்ல மட்டும்தான் இப்போதைக்கான ரிலீஸ் டேட்டை சொல்லியிருக்காங்க. அவுட் ஆஃப் த வேர்ல்ட் எப்போ கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகும்போது மென்ஷன் பண்றேன். ஸோ நீங்களும் இந்தியன் கார்ட்டூன்ஸ் அண்ட் அனிமேஷனை பத்தி டிசப்பாயிண்ட் ஆயிருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இப்போ நம்ம ஃபைனலா பார்க்க போறது போக்கிமான் ஹாரிசான். இதை பத்தின நியூஸ் தான். இந்த சீரிஸை இப்போதைக்கு ரீஜனல் லாங்குவேஜ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்றதுக்காக பிளான் வச்சிருக்காங்க. அண்ட் இந்த டீடைலை பத்தி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே நிறைய விஷயங்களை பேசிட்டோம். சப்போஸ் நீங்க போக்கிமான் ஃபேனா இருந்து அதை பார்க்கலன்னா அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க. நிறைய விஷயத்தை பத்தி பேசியிருக்கோம். பட் அதுல பேசாம விட்ட ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா இதுக்கான ஓப்பனிங் சாங்கை பாடி இருக்கிறது அர்மன் மாலிக் அப்படிங்கிற சிங்கர் தான். இந்த சிங்கர் தமிழ்ல கூட நிறைய சாங்ஸை பாடி இருக்காங்க. எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் மெலோடி சாங்ஸ் சொல்லலாம். இவர் தான் தமிழ், ஹிந்தி அண்ட் தெலுங்கு 3 லாங்குவேஜுமே பாடி இருக்காரு. ஆக்சுவலா இது அவர் பாடும்போது ஒரு போஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. என்னோட பல வருஷம் கனவு ரிலீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அவரும் சின்ன வயசுல இருந்தே போக்கிமான் ஃபேன் தான். ஸோ அவர் பார்த்து வளர்ந்த ஒரு சீரிஸ்க்கு அவரே ஓப்பனிங் சாங் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவருக்கு சந்தோஷமா இருந்திருக்குது. தமிழ்ல கூட டோனி மாதிரியான மூவிஸ்க்கு இவர் தான் பாட்டு பாடி இருக்கிறாரு. அதுல உள்ள எல்லா சாங்ஸுமே ஹிட்னு சொல்லலாம். கூடவே தெலுங்குல புட்ட பொம்மா சாங்லாம் கூட இவர் தான் பாடியிருக்காரு. ஸோ போக்கிமான் ஹாரிசான்ஸோட ஓப்பனிங் சாங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கிறேன். இந்த நியூஸை கேட்டோன்னா போக்கிமான் ஃபேன்ஸ் நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதே சந்தோஷத்தோட இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிருங்க. உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை இதே மாதிரி வேற ஒரு அடிப்பொலி வீடியோல மீட் பண்றேன். பீஸ்.